தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சரை கண்ணீர் கடலில் ஆழ்த்திய CNN கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சரை கண்ணீர் கடலில் ஆழ்த்திய CNN கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக தொகுதி பங்கீட்டில் திணறுகின்றது. தொகுதி பங்கீட்டு பிரச்சினை திமுகவுக்கு தலைவலியாக உருவெடுத்துள்ளது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கண்ணியத்தோடு நடத்தாமல் கண்ணிய குறைவாக நடத்தி பலமுறை அழைத்து வந்து அவர்களுக்கு இறுதியாக கட்டாயப்படுத்தி தொகுதிகளை வழங்கி சம்மதிக்க வைத்து கூட்டணியில் தக்க வைத்துள்ளது. தற்போது காங்கிரஸ் திமுகவுக்கு வேலை பார்க்குமா, திமுக காங்கிரசாருக்கு வேலை பார்ப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை திமுக கூட்டணியில் தொடர்கின்றன. ஆனால் மன நிறைவில்லாமல் தொடர்கின்றன. திமுக வேட்பாளர்களுக்கு இவர்கள் வேலை பார்ப்பார்களா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. ஆரம்பத்தில் இருந்தே திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று வாய்ஸ் அவுடால் விட்டு வந்தது. தற்பொழுதுள்ள கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கு எதிராகவே உள்ளன. நேற்றைய தினம் CNN நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. அது முதலமைச்சரை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது. ஆம், அந்த கருத்து கணிப்பில் 116 முதல் 126 தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் 106 முதல் 116 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி அடையும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்று மு.க. ஸ்டாலின் திமுக கூறி வந்தார். தற்பொழுது 2% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக முன்னிலையில் உள்ளது. தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் ஏற்படும். தற்பொழுது திமுகவுக்கு எதிராக 64% அலை வீசுகிறது. ஆகவே திமுக தோல்வியடைவது உறுதி என்றே தோன்றுகிறது. CNN நிறுவனம் கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது.